ஹே எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கோட் மூவியோட டேரக்டர் நம்ம வெங்கட் பிரபு ரீசெண்டாக பார்த்தோன்னா ஆனந்த விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கோட் மூவி பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோட் மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ முக்கியமான மேட்டு நம்ம தல அஜித் பார்த்தோன்னா கோட் மூவி பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம வெங்கட் பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க எஃப்டிசி வீடியோக்குள்ளே போயிடலாம். சாங் ரீசெண்டாக ஏன்ப்பா இப்படி இருக்குது, ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆகிறப்ப நானுமே பார்த்தேன். ஆன்லைனில் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வித்தின் 2 days எல்லாருமே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. அடடா அவசரப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்குமே பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஸ்பார்க் சாங் கேட்குறப்ப என்னடா கேட்சியாகவே இல்லை வேர்ட்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரிப்பீட்டடாக கேட்குறப்ப அட நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் அவருமே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துட்டு வர எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எல்லா சாங்ஸுமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போய் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக எழுந்து ஆடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காரு. மேபி அந்த சீனோட அந்த சாங் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும் போல். ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இந்த மனுஷன் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதை பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா, நம்ம ஏஐ டெக்னாலஜி மூலிமா பவதாரனுடைய வாய்ஸ் வந்து கொண்டு வந்தாங்களா. ஸோ அந்த ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தோன்னா பவதாரணி தான் சின்ன சின்ன கண்களுக்கு வந்து சாங் பாடுற மாதிரி வந்து இருந்தது. ஸோ சில ஹெல்த் இஷ்யூவால் பார்த்தோன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க பாடுறதுக்குள்ளே. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு டைம் ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தோம்னா ஷாகுல் ஹமீது அப்படின்றவருடைய ஒருத்தருடைய குரலையே டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்து பாடியிருப்பார். ஸோ அதே மாதிரியே நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யுவன் கிட்ட கேட்டிருப்பார் போல். ஸோ இவனுமே ஓகே சொல்லிட்டாராம். ஸோ இவன் ஓகே சொன்னதுக்கப்புறமா எல்லாம் அந்த டெக்னாலஜி மூலமா வந்து பார்த்தோம்னா பவதாரனோட குரலை கொண்டு வந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த சாங் வந்து வச்சு கேட்குறப்ப எப்படி இருந்ததுன்னா, ஒரு டைம் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா விஜய் சார் கேட்டதுக்கப்புறமா விஜய் சாரே முன் வந்து ஸோ மேல் போர்ஷன் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் எல்லாமே நானே பாடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாராம். ஸோ அதுக்கு நம்ம வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, கரும்பு தின்ன கூலியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாராம். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு ரிலீக்ஸ் எல்லாம் வந்து பாடியிருக்காராம் சின்ன சின்ன கண்களில். ஸோ அந்த ஒரு ரிலீக்ஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரியே தான் வந்து அவருடைய லுக்ஸை வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ அதை சொல்ல வரேன். ஸோ என்னடா இது லுக்கு ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டாங்களா. ஸோ அதை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைமாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, டேய் உனக்காக நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாராம். ஸோ அந்த ஒரு டைலாக் கேட்டதுக்கப்புறமா அப்பா டேரக்டருக்கும் ஹீரோக்கும் பாண்டிங் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை சொன்னதுக்கப்புறமா இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அதை கேட்கும்போது. ஸோ அதை சொன்னதுக்கப்புறமா சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கலாச்சிட்டு தான் இருந்தாங்க, என்னடா மூஞ்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக பார்த்தோன்னா க்யூட்டாக இருக்காரு, ரொம்ப எங்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்தோன்னா ஒரு செட்டில் ஆஃப் டைம் தேவைப்படுது ஆடியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோன்னா, நீங்கள் அந்த ஒரு கேரக்டராகவே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க படம் பார்க்கும்போது அப்படின்றதையும் பார்த்தோன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ விஜய் வந்து பிக் ஸ்க்ரீனில் இப்படிலாம் பார்க்கணும் அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆல் எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இல்லை, அதை விட அதிகமாகவே பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், நிறைய சர்ப்ரைஸும் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வேறு லெவலில் பண்ணியிருக்காருப்போ மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து தெரிஞ்சிச்சுனால. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ என்ன ஒரு ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தோன்னா ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிஜத்தில் பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டோரியை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தோன்னா சாட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்குவாடாக. ஸோ இது என்ன ஸ்குவாடுன்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு ஸ்குவாடு. ஸோ இவங்க பார்த்தோன்னா ஆல்ரெடி ரா ஏஜென்ட் இருப்பாங்களா. ஸோ அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க பார்த்தோன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதாவது பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிடுவாங்களாம். ஸோ அந்த விஷயம் பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்குமா. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கும் போது இப்போ இன்னாயா இமேஜினேஷன் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோன்னா வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் கேட்கும் போதே பாருங்கள், பாஸ்ட்டில் ஒரு நடந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளமாக வருதான். ஸோ அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது வேறு லெவலாக இருக்குது இப்போ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தோன்னா ஓல்டாக இருக்க தளபதியும் சரி எங்கே இருக்க தளபதியும் சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஸோ வேறு லெவல் யானி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல கேட்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ நம்ம ஒரு இமேஜினேஷனில் ஒரு விஷயத்தை நம்ம தளபதியை வந்து நினச்சிருப்போம். ஸோ அது தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வேறு லெவலான ஒரு சம்பவம் வந்து வச்சுருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப.
ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம அஜித் பார்த்தோன்னா கோட் மூவி பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அதை தானே சொல்லியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மைண்ட் வாய்ஸில் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் அஜித் வந்து பார்த்தோம்னா மங்காத்தா படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ வெங்கட் பிரபு கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, மங்காத்தா பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நீ தளபதி விஜய் கூட பண்ணணும், கண்டிப்பாக ஒரு படம் நல்லாயிருக்கும் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபுவுமே. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அஜித்துக்கு வந்து உடல்நல குறைவால் ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்ததில்ல. ஸோ அப்போ பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு போய் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா தளபதி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இதேமாதிரி நான் அஜித் குமாரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நீங்கள் போனதும் ஃபோன் போட்டு கொடு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெங்கட் பிரபுமே அங்கே போனதுக்கப்புறமா ஃபோன் போட்டு கொடுத்துருக்காரு தளபதி கிட்ட. ஸோ நம்ம தளபதி அஜித்தும் பார்த்தோன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பார்த்தோன்னா 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். ஸோ ஒருத்தர் பார்த்தோன்னா சராசரியாக வந்து பேசிக்கிட்டாங்களாம். எப்படி சொல்கிறது, ஒரு சகஜமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்தோன்னா அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வெளில தான் பார்த்தோன்னா தளபதி நம்ம அடிச்சுக்கிறோம், பட் அவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ இது தெரியாமல் பார்த்தோன்னா வெளியில் தான் தளபதிடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து இது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களாவது புரிஞ்சுங்க, அவங்க 2 பேருமே பார்த்தோன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க, நம்ம ஏன் நமக்குள்ளே சண்டை இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம அஜித் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்த்தோம்னா மங்காத்தா விட 100 மடங்கு நல்லா வரணும், நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டக்குன்னு நம்ம வெங்கட் பிரபுவோட தாட்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த மனுஷன் இந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வரணும்னா எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டராக இருக்கணும் இவர் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டாராம். சரி பாருங்கள், அவருடைய ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா இவருமே பார்த்தோன்னா வந்து சினி இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே இருக்க பாண்ட் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அவர் வந்து நினச்சிருக்காராம். என்ன நினச்சிக்கிறாருன்னு பார்த்தோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் மக்கள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளுமே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா விஜய் கூட ஒரு டீம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து பார்த்தோன்னா எந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசினதில்லை, பட் ஆனால் கோட் மூவி பற்றி இவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்தோன்னா வெங்கட் பிரபு கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு அதை நினச்சி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எனக்கு விருது வாங்கிறது கூட பெருசு இல்லை, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இது எனக்கு அவ்வளோ விருது வாங்கினதுக்கு சமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்க போகுதுப்பா படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா, படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த ஓகே சொல்லியிருப்பாங்கள்ல, படம் தளபதி கூட நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம பிரபுதேவாலாம் நம்ம தளபதி கூட நடிக்க போகணும், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் பரவாயில்ல நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாராம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரசாந்த் சொல்லவே தேவையில்லை, ஸோ பிரசாந்த் கூப்பிட்ட உடனே வந்துட்டாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா பிரசாந்த் தான் வந்து பார்த்தோன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ஃபன்னியான காய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தோன்னா அவர் வந்தாலே ஃபுல்லாக வந்து அவ்வளோ காமெடியாக ஹியூமராக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தளபதியே பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட் எடுக்கிறப்ப பார்த்தோம்னா டக்குன்னு வந்து எதனா வந்து ஃபன் பண்ணுற மாதிரி வந்து பேசிடுவாராம், டக்குன்னு நம்ம தளபதியே வந்து சிரிச்சிருவாராம் அந்த டேக் எடுக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபன் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து ஷேர் பண்ணியிருந்தானே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைமாக படம் எடுக்கிறப்ப பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டார்டிங்கில் படம் எடுத்ததுக்கப்புறமா தான் விஎஃப்எக்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் விஎஃப்எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காரு. தாய்லாந்து, ரஷ்யா, அமெரிக்கா, ஸோ இந்த ஊருக்குலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு விஎஃப்எக்ஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறமா ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி சொன்னதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸோ விஜய் எப்படி பார்த்தோன்னா எல்லாரும் கூடயும் பழகினாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடியான ஹியூமரான ஒரு பர்சன், நம்மளுக்கு தான் வெளில தெரியல அப்படின்றத. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருந்தானே சொல்லலாம். ஸோ எல்லாரும் கூடிய அந்த மரியாதை வந்து கரெக்டாக கொடுப்பாரு. ஸோ அதே சமயம் பார்த்தோன்னா ஹியூமராக காமெடியாகவும் வந்து பேசுவார் அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருந்தானே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்னேகாவுக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருக்குமா எப்போவுமே அந்த ஆக்டிங் வரப்ப. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபுதேவா ஒரு மாஸ்டர் தான். ஸோ அதே மாதிரியே பார்த்தோன்னா நம்ம ராஜி அப்படின்ற ஒரு மாஸ்டர் வந்து ஆல்ரெடியே வந்து இந்த படத்துக்காக வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா வெங்கட் பிரபு கிட்ட ஒரு ஃபன்னியான ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா,
டேய் நம்ம படத்தில் ஒரே நேரத்தில் 2 மாஸ்டர்ரா நீ கொடுத்து வச்சவன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விஜய் சார் வந்து சொல்லியிருக்காராம். ஸோ சேம் ஃபஸ்ட்டு சொன்னது தான், எவ்வளோ பெரிய பாண்டிங் பாருங்கள் இவங்களுக்குள்ள. ஸோ இந்த டைலாக்லாம் கேட்குறப்ப அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, டேரக்டர் ஹீரோக்கெலாம் ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இவங்களுக்குள்ள பார்த்தோன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிக்கிறப்ப படம் எப்படி வந்து கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியே தான் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி நெக்ஸ்ட் படம் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கூட தான் வந்து நடிக்க போகிறதா வந்து சிவகார்த்திகேயன் வச்சு தான் எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்களா. ஸோ அந்த ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்ததா இன்டர்வியூவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பிரேம்ஜியோட கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அரசியலுக்கு அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார்ல, ஸோ அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஸோ இவ்வளோ உச்சத்தில் இருக்க ஒரு பர்சன், அதே தான் எல்லாருமே சொல்கிற விஷயத்தை தான் நம்ம வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ உச்சத்தில் இருக்க ஒரு பர்சன் அரசியலை விட்டு, அதாவது பார்த்தோன்னா சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தோன்னா அவரு டைரக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு, அவரை டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எவ்வளோ பணம் கேட்டாலுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ தயாராக இருக்காங்க. ஸோ அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் அரசியலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா கண்டிப்பாக அரசியலுக்கு வந்து ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு, ஸோ இவ்வளோ விஷயத்தை விட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபுவே வந்து கேட்டிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா வந்து போகலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம தளபதி பார்த்தோன்னா சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து போயிட்டாராம். ஸோ அந்த ஒரு ஸ்மைலுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஆன்சர் வந்து இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோம்னா அவர் வந்து நம்ம அதாவது பார்த்தோன்னா ஒரு ஃபேனாக வந்து கேட்டிருப்பார் போல். நம்மளுக்குமே அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அதாவது பார்த்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் நடித்ததுக்கப்புறமா வந்து அதாவது அரசியலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம வெங்கட் பிரபு கேட்டிருக்காரு. அதுக்கு பார்த்தோன்னா சிரிச்சுட்டே வந்து போயிட்டாராம். ஸோ அந்த ஒரு சிரிப்பில் பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆன்சர் வந்து இருக்குது. அதாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு போல் நம்ம தளபதி விஜய். நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோன்னா அந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம வெங்கட் பிரபு வந்து கோட் மூவியை பற்றி ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இது மாதிரியான ரெகுலராக வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சினிமா அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.